பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சிலுவையின் தியானங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பாருங்க, இன்றைக்கு ஒரு வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையாகவே சிநேகிதன் உண்மையுள்ள சிநேகிதன் எல்லா காலத்திலும் இடுக்கமான சூழ்நிலையில், பிரச்சனையான சூழ்நிலையில், தேவையற்ற பலவீனமான சூழ்நிலையில் எந்தெந்த காரியங்கள் தேவைப்படுகிறதோ அப்போ எல்லாவற்றிலுமே அவன் உதவி செய்கிறவனாக, எல்லாவற்றிலும் அவன் சிநேகிக்கிறவனாக, சிநேகம் உள்ளவனாக காணப்படுவான். இதுக்கு நல்ல உதாரணம் யாரும் எடுக்கலன்னா இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் எடுக்கவே முடியாது. பாருங்க, ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையின் பாடுகள் குறித்து நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த நேரத்தில் கூட சிலுவையின் வழியாக இயேசு கிறிஸ்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். விசேஷமாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது சீஷர்களோட தான் ஜெபிக்கிறாரு. அவர்கள் எல்லாம் தூங்குறாங்க. அவர் போய் கேட்குறாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 முறை அவங்க தூங்கிடுறாங்க. ஸோ கடைசி அவர் சொல்கிறாரு, காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான், இதுக்கப்புறம் நீங்கள் தூங்காதீங்க, வாங்க எழுந்துருங்க அப்படின்ட்டு. இப்போது இதுக்கு அடுத்த சீக்வன்ஸில் நம்ம பார்க்குறோம், காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான் போது இங்கே ஒரு பெரிய துரோகம் நடக்க போகிறது, பெரிய அநியாயம் நடக்க போகிறது. ஸோ இந்த வேளையில் சிலுவையில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் யார் காட்டி கொடுக்குறான்னு பார்த்தா 12 சீஷர்களில் ஒருத்தர் யூதாஸ். ஸோ அவன் வருகிறான். அவன் போர் சேவகர்களோடு கூட நிறைய பேரை கூட்டிகிட்டு அவன் வரான். அவனுடைய அடையாளம் என்னென்னா, நான் யாருக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் இயேசு என்று அவன் அடையாளத்தோடு வருகிறான். வந்த உடனே ரபின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுக்குறான். இமீடியட்டாக அங்கே இருக்கிற சேவகர்கள் அவரை பிடிக்க போகிறாங்க. ரட்சகராக இயேசு கிறிஸ்து இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். யூதாஸை பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு மேல் வசனத்தில் சொல்லிட்டா, காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போ அவர் ரெடி ஆகிட்டாரு, இப்போ இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை தன மனசில் வச்சுட்டு பாரத்தோடு திரும்பி பார்க்கல. திரும்பி யூதாஸை பார்க்கும்போது ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, அடியன் வாசிக்கிறேன். இயேசு அவனை பார்த்து, அதாவது ரபி வாழ்கன்னு சொல்கிறான். உடனே இயேசு அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது இந்த சிநேகிதனேன்ற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. சிநேகிதன் எல்லா காலத்திலும் உதவியாக இருப்பான். ஆனால் இந்த சிநேகிதன் எப்படி இருக்கிறான்னா துரோகியாக மாறுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அருமையான காரியம் எப்படி தெரியுமா, நீ என் ஃப்ரெண்டு, நீ எனக்கு துரோகம் தான் பண்ணுற, இருந்தாலும் நான் உன்னை சிநேகிதனாக பார்க்குறேன் அப்படின்ற இந்த மேலான அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளாக இருந்தால் பதட்டம் அடைஞ்சிருப்போம். பாவி, நான் என்னை இப்படி காட்டி கொடுத்துட்டியே, நான் உன்னை எப்படியெல்லாம் நான் பார்த்துருந்தேன், நான் எப்படியெல்லாம் உன்னை செஞ்சேன் அப்படின்னு துரோகத்தினால நம்ம நிறைய புலம்பிருப்போம், அழுதுருப்போம், திட்டிருப்போம். எதுனாலும் பெரிய அளவில் நம்ம இந்த இஷ்யூவை மாற்றிருப்போம். ஆனால் அவர் திரும்பி அவன் செய்த துரோகத்துக்கு அவன் திரும்பி என்ன தெரியுமா செய்ய, சிநேகிதனே என்று சொல்லி நீ என்ன செய்ய வேண்டிய சீக்கிரமாக செய்யுன்னு சொல்கிற அந்த அருமையான வார்த்தை இருக்குது பாருங்க. சிநேகிதன் கிட்ட தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்குறான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியம் வேறு எங்கே நடக்கும்? ஆமென். ஸோ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியத்தை எல்லாவற்றும் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். இந்த நாட்களில் நம்மளை சுற்றி பல துரோகங்கள் நடக்கிறது, பல பாவங்கள் நடக்கிறது. நம்மளுடைய உண்மை நீதி யாரும் கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ரட்சகராகி இயேசு கிறிஸ்து இதே பூமியில் தான் வாழ்ந்துட்டு போனார். சிநேகிதனே என்று சொல்லி சூழ்நிலைகளை மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்திலும் நாம் ஒவ்வொருவரும் பார்க்கும்போது நமக்கு துரோகம் செய்தவர்களாகட்டும், நம்மை பார்க்கிறவர்களாகட்டும், நம்மை ஏமாற்றுவர்களாகட்டும், அநீதியாய் செய்தவர்களாகட்டும், அவர்களை பார்க்கிற விதத்தில் எப்படி தெரியுமா பார்க்கணும்? சிநேகிதர்களாய் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பினாலே ஒருவர் நம்ம ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் புரிதலோடு நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் கேளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், ஜீவன் மறுபடியும் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த தேவன் மறுபடியும் நமக்காக வரப்போகிறேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக வருவார். நாம் அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைங்க. நமக்கு துரோகம் பண்ணினவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிநேகிதனே என்று சொல்லுகிற வல்லமையான அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தர் தாமே எல்லா காரியத்தையும் சூழ்நிலையும் மாற்றிப்பட வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஸோ ஆகையால் நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சிலுவையின் பயணத்தில் நமக்கு இந்த பாடத்தையும் கற்றுக் கொடுத்து தான் கிறிஸ்து போயிருக்கிறார். ஸோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அடியேனுக்கும் ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காய் கொடான
கோடான கொடி ஸ்தோத்திரம். துரோகிகளுக்கு மத்தியில், அநியாயம் செய்தவர்களுக்கு மத்தியில் கர்த்தாவே ஆண்டவரே அன்பை பாராட்டும்படியாக சிநேகிதனே என்று ஆண்டவரே விலை உயர்ந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையை மைண்டில் வைத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் அன்புள்ள பிள்ளைகளாய், உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு இடத்துல காண்பிக்க கிருபை தருவீராக. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சந்திங்க, ஆசீர்வதிங்க. குடும்பத்தை சமாதானமாக நடத்துங்க. எல்லாருடைய உபவாச ஜபத்தை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. இப்போதும் கர்த்தாவே யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா பொல்லாப்புக்கும் மாயைக்கும் கர்த்தாவே நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து முற்றுமாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.